ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல பிரெட் பண்றதுக்கு சுத்தமா தெரியாத ஒரு நபர் கூட ரொம்ப ஜீனியஸ் மாதிரி பிரெட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மெஷின் தான் இந்த பிரெட் மேக்கர் மெஷின். இந்த பிரெட் மேக்கர் மெஷினை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒரு ஒயிட் பிரெட் பண்ணி பார்க்க போறோம். இந்த பிரெட் மேக்கர் மெஷின் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நான் யூஸ் பண்ற பிராண்ட் QC-Mart அப்படிங்கிற பிராண்ட். மற்றபடி எல்லா பிராண்ட்ல உள்ள பிரெட் மேக்கர் மிஷினுமே சிமிலராவும் நல்லாவுமே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பிரெட் மிஷினை நம்ம திறந்த உடனே உள்ள ஒரு பாத்திரம் இருக்கும், அது ரிமூவபிளா இருக்கும். அதை நம்ம இப்ப வெளியில எடுத்து வச்சிருக்கிறோம். இதுதான் பிரெட் பேன். இதுக்குள்ள மாவு பிசையறதுக்காக இந்த பேடல் அட்டாச்மெண்ட்டை சேர்த்திருப்பாங்க. இதையெல்லாம் டிஷ் வாஷர்ல போடுறத விட நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றது நல்லது. இந்த QC-Mart பிரெட் மிஷின் கூடவே ஒரு ரெசிபி புக்லெட்டும் வரும். இந்த ரெசிபிஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபங்க்ஷனலா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த ஒயிட் பிரெட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். எந்த அப்ளையன்ஸ் வாங்கினாலும் அது கூட வர்ற மேனுவல், இந்த மாதிரி ரெசிபி புக்லெட் எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிடாம பத்திரமா வச்சுக்கணும். அப்பதான் இதை வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல வசதியா இருக்கும். நாம பண்ண போற பிரெட்டோட சைஸ் 1.5 பவுண்ட், அதாவது 3/4 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு பிரெட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வாட்டர். தண்ணி வந்து 1 கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியை நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம கோல்டு கண்ட்ரீஸ்ல இருந்தோம், இல்லைன்னா வின்டர் டைம் அப்படின்னா இதை வந்து லைட்டா நம்ம மைக்ரோவேவ் பண்ணிக்கணும். கை வச்சு பார்த்தா இது வந்து கொஞ்சமா நம்மளுக்கு வார்மா இருக்கிற மாதிரி தெரியணும், இது ஹாட்டா இருக்க கூடாது. இப்போ இந்த தண்ணியை நம்ம இந்த பிரெட் பேன்ல சேர்த்துக்கிறோம். நான் 10 செகண்ட்ஸ் மட்டுமே மைக்ரோவேவ் பண்ணிருக்கேன். இதை அதிகமா ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து பொங்கி வராது. பிரெட் மேக்கர் மெஷின் யூஸ் பண்ணி நம்ம பிரெட் பண்ணும் போது நான் இப்ப ஒரு ஆர்டர்ல எல்லா பொருட்களையும் போடுறேன் பாத்தீங்களா, இதே ஆர்டர்ல தான் நம்ம இந்த பிரெட் மிஷின்ல போடணும். அப்பதான் நம்மளுக்கு பிரெட் சரியா வரும். வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் பிளஸ் 1 டீஸ்பூன். இந்த அளவு எடுத்து நம்ம ஸ்லைட்டா மைக்ரோவேவ்ல உருக்கிக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஹாட் வெதர் அப்படின்னா வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு இருந்துட்டு அப்படியே நம்ம டைரக்டா சேர்த்துக்கலாம். வெண்ணெயும் நான் 10 செகண்ட்ஸ் மட்டுமே மைக்ரோவேவ் பண்ணிருக்கேன். அடுத்த ஐட்டம் சீனி 2 டீஸ்பூன். இந்த சீனி நம்ம வெள்ளை சீனி தான் சேர்த்துக்கணும். நம்ம பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். சப்போஸ் நம்மளுக்கு பிரவுன் சுகர் சேர்க்கறது அந்த மாதிரி மாறுபாடானதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு பிரெட் வந்து அவ்வளவு சாஃப்டா கிடைக்காது. அதனாலதான் ஒரே மாதிரி நம்மளுக்கு இன்கிரிடியன்ஸ் சேர்க்க சொல்லி இருக்கிறாங்க. உப்பு 1.25 டீஸ்பூன். ஆல் பர்பஸ் ஃபிளார், அதாவது மைதா மாவு 3 கப் சேர்த்துக்கிறோம். நான் ஃபேட் ட்ரை மில்க், அதாவது பால் பவுடர் கொழுப்பு இல்லாதது 1/4 கப் சேர்த்துக்கிறோம். பால் பவுடர் போடாமலும் நம்ம இந்த ஒயிட் பிரெட் பண்ணிக்கலாம். ஆனா அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேக்கரி வாசனை கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நிறைய பேக்கிங் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸ்ட்ல நிறைய வகை இருக்குது. ஆக்டிவ் ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், பிரெட் மிஷின் ஈஸ்ட், அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஈஸ்ட் கூட இருக்குது. இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம எந்த ஈஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போதும். இப்ப எல்லா பொருட்களையும் போட்டுட்டோம். இனிமே இந்த பிரெட் பேனை எடுத்து இந்த பிரெட் மேக்கர் மிஷின்குள்ள நம்ம வச்சுக்கணும். அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சது. இனிமே இந்த பிரெட் மிஷினை எப்படி செட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த வயரை வந்து சொருகணும் இல்லையா, இப்ப வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொதுவா பிரெட் மிஷின்ல 4 பட்டன்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்துட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நிறைய சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1ல இருந்து 10 வரைக்கும் இப்ப நம்மளுக்கு வேரியபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்துட்டு ஒயிட் பிரெட், 2வது பிரெஞ்ச் பிரெட், 3வது ஹோல் வீட் பிரெட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்கிரீடியன்ஸும் ரெசிபிஸும் நம்மளோட ரெசிபி புக்லெட்ல இருக்கும். இதுல வந்து நம்ம கேக்கும் பேக் பண்ணிக்க முடியும். அதே சமயம் வெறுமனே பீஸாவுக்குள்ள மாவும் நம்மளால பிசைஞ்சிக்க முடியும். ஜாம் எல்லாம் இதுல பண்ண முடியும். அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்டாவும் நம்மளால பிரெட் பண்ணிக்க முடியும். இதுல ரொம்ப டிஃபரெண்டான நிறைய வெரைட்டிஸ், குளூட்டன் ஃப்ரீ பிரெட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் திருப்பி திருப்பி அமைக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சாய்ஸும் வரும். நம்ம இப்ப 1 அப்படிங்கறதோட நிறுத்திக்கிட்டோம். 1 வந்தா ஒயிட் பிரெட். அடுத்தது வந்து கலர். இந்த கலர் வந்து நான் அமுக்க மாறுது பாத்தீங்களா, இது வந்து கிரஸ்டோட கலர். அதாவது வெளிப்பகுதி வந்து நல்லா டார்க்கா இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். லைட் அல்லனா ஒயிட் கலர் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வெளியில பிரவுனா இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து சைஸ். இதுல வந்து 1 LB, 1.5 LB, 2 LB அந்த மாதிரி 3 வெரைட்டி ஆஃப் பிரெட் பண்ண முடியும். நம்ம எவ்வளவு மாவு சேர்க்கிறோமோ அந்த அளவு பெரிய சைஸ் பிரெட் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து 1.5 LBக்குள்ள ரெசிபிக்கு தான் போட்டிருக்கோம். சோ நம்ம 1.5 LB அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுல 3.25 அப்படின்னு ஒண்ணு காட்டுது இல்லையா, இது வந்து டைம். அதாவது 3 மணி நேரம் 25 நிமிஷம் கழிச்சு இந்த மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்குள்ள இது நல்லா பேக் பண்ணி முடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம இதுல ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பிசைய ஆரம்பிச்சிருது இந்த மாவை.
அதாவது நம்ம கையால எதுவுமே பிசைய வேண்டாம், இந்த பேடுல நல்லா சுத்தும். அது சுத்தும் போது மாவு நல்லா உருண்டையா நல்லா பிசைஞ்சு வந்துடும். இது முதல்ல பிசையும் இல்லையா, பிசைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அது வந்து ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் அதை காட்டும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே எல்லாமே பண்ணிக்கும். ரைஸ்னா இந்த ஈஸ்ட் வந்துட்டு இந்த மாவை பொங்குறதுக்கு புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதான் ரைஸ் 1. இதே மாதிரி 3 தடவை இது ரைஸ் பண்ணும், 3 தடவை பிசையும். இது இந்த மேல இருக்குல்ல இந்த விண்டோ வழியா பாத்துக்கலாம், ஆனா ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணோம் அப்படின்னா அது ரைஸ் ஆகுறதுல வந்து டிலே ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாவோ பெருசாவோ கிடைக்காம சின்னதா கிடைச்சிடும். இப்ப 2வது தடவை ரைஸ் ஆகும் போதே பார்த்தோம்னா எவ்வளவு பெருசா இருக்கு இந்த மாவுன்னு உங்களுக்கு தெரியும். பிரெட் பண்றதுக்கு இந்த பிரெட் மேக்கர் மெஷின் ரொம்ப அவசியமா, இல்ல நம்மளோட அவன்லயே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த பிரெட் மேக்கர் மெஷின் அப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியன்ஸ், நம்மளோட அவன்லயும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஒவ்வொரு தடவை இந்த பிசைறது, இந்த ரைஸ் ஆகுறது, அந்த மாதிரி 3-4 தடவை அது கூடவே நின்று அந்த மாவு வந்து பொங்குறதுக்காகவே நம்ம நின்றுட்டே இருக்கணும். அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்து நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா பரவாயில்ல. இல்ல அப்படின்னா இந்த மாவுக்குள்ள எல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் மட்டும் பிரஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு நம்ம திரும்பி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பிரெட் நல்லா ரெடி ஆயிருக்கும். அவ்வளவுதாங்க. 3 hours கழிச்சு நம்ம வந்து பாக்குறோம், நம்மளுக்கு பிரெட் நல்லா பேக் ஆயிருக்குது. எவ்வளவு பெருசா இந்த பிரெட் வந்திருக்குதுன்னு பாத்தீங்களா? இப்ப நான் இந்த வீடியோல எடுத்து காட்டுறேன் பாருங்க. வீட்லயே பிரெட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கடையில வாங்குற பிரெட்ல எல்லாம் பார்த்தோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அதே சமயம் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் பிரெட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், நம்ம அழகா பண்ணிடலாம். வெளியில வாங்குற பிரெட்டை விடவும் வீட்ல பண்ற பிரெட் வந்து நம்மளுக்கு விலை ரொம்ப கம்மியாவே தான் ஆகும். பிரெட் பேக் ஆயிடுச்சு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ற மாதிரி இது ஒரு சவுண்ட் ஒண்ணு பண்ணும். உடனே நம்ம வந்துட்டு இதை ஓபன் பண்ணிட்டு இந்த பிரெட் பேனை வெளியில எடுத்துக்கலாம். இந்த பிரெட் பேன் ரொம்ப சூடா இருக்கும், அதனால நம்ம இப்படி கிளவுஸ் வச்சு இப்படி பிடிச்சு வெளியில எடுத்துக்கிறோம். இந்த பிரெட் நம்ம இமிடியேட்டாவே இந்த மாதிரி கவிழ்த்தோம் அப்படின்னா அது வெளியில வந்துடும். ஆனா நல்லா சூடா இருக்கும் அப்படிங்கனால நான் கவனமா இதை ஹேண்டில் பண்ணேன். நம்ம இந்த பிரெட் மாவை பிசைறதுக்காக உள்ள ஒரு பேடல் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேடலையும் சேர்த்தே நம்ம பேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த பேடல் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பிரெட் பேனோட ஸ்டிக் பண்ணிட்டு இருந்துக்கும். நம்ம இந்த பிரெட் மட்டும் வெளியில எடுத்துடலாம். இதுல ஒரு ஓட்டை மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இந்த பிரெட்டை பேக் பண்ணும் போது இந்த பேடலை வெளியில எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பா பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பேடலை வெளியில எடுக்கிறத சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த பேடலோட வச்சுதான் இதை பேக் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு வந்து சப்போஸ் வந்து இந்த பிரெட்டுக்குள்ள இந்த பேடல் இருந்துக்குச்சு அப்படின்னாலும் நம்ம பேக் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பிரெட்டை மட்டும் வெளியில எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஓட்டை மட்டும் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கும் போதே 3வது ரைசிங் முடிச்ச உடனே இது வந்துட்டு இந்த பேடில வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு சவுண்ட் ஒண்ணு பண்ணும். அந்த சமயத்துல நம்ம இந்த மாதிரி பேடில வெளியே எடுத்துட்டு இந்த மாவை திருப்பி வச்சுட்டு நம்ம ஷேப் பண்ணி வச்சு நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி பேக் பண்ணும் போது எனக்கு எப்பவுமே அந்த பிரெட் வந்து நல்லா வந்ததே இல்லை. அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறதை நான் இன்னொரு பிரெட் பண்ணும் போது எடுத்த வீடியோ காட்டுறேன். இந்த மாதிரி பிரெட் வரக்கூடாது, அதைத்தான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரெட் வந்து ரொம்ப சின்னதா வந்திருக்குது இல்லையா. ஆனா நம்ம இப்போ யூஸ்வலா பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த ரெசிபில எவ்வளவு பெரிய பிரெட் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கம்பேர் பண்ணலாம். பாருங்க எவ்வளவுண்டா அந்த பிரெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேடில ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி பிரெட் நல்லா வராது. ஆனா பேடில வச்சுட்டு அப்படியே பேடிலோட நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேடில வந்து தனியா நமக்கு கலந்து வந்துடதான் போகுது. சோ நம்மளுக்கு அந்த பேக்கிங் ப்ராசஸ் வந்து இன்டரப்ட் பண்ணாம அப்படியே நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவு சாஃப்டா நல்ல அழகான பிரெட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த பிரெட் எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்களா, நான் இந்த மாதிரி அமுக்கி பாக்குறேன். பார்க்கும்போது இது வந்து நல்லா பவுன்ஸ் பேக் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பிரெட் வந்து நல்லா சூப்பர் டெலிஷியஸா சாஃப்டா ஸ்பாஞ்சியா பேக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரெட் மிஷின்ல பண்ண பிரெட்ல எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஒண்ணு தெரியும். அது வந்து நம்மளுக்கு ஏஸ்தட்டிக்கா உள்ள ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி இந்த டேஸ்ட்ல எல்லாம் நம்மளுக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இந்த பிரெட் ஓரளவு நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து பிரெட் நைஃப் வச்சு இந்த பிரெட்டை நம்ம துண்டுகளா போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை கட் பண்ணி பாக்குறேன். பாருங்க எவ்வளவு அழகா சாஃப்டா நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளுக்கு பேக்கரி பிரெட் மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூடா ஃப்ரெஷ்ஷா பண்ண பிரெட்ல நம்ம கொஞ்சம் வெண்ணெய் தடவி சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட ஜாம் சேர்த்தும் சாப்பிடலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டாவோ அல்ல லஞ்சாவோ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரெட் நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் பிரெட் எப்படி ஈஸியா பிரெட் மேக்கர் மிஷினை வச்சு பண்றேங்கிற பார்த்தோமா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.